டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்மளுடைய சேனல்ல 40 தொகுதிகளுக்குமான ஒரு சின்ன சர்வே அண்ட் யாரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு போட்டிருப்போம். அதற்கு பல மக்களிடமிருந்தும் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதற்கு மிக்க நன்றிகள். அதில் குறிப்பாக கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ நாங்க பண்றோம்னு நினைக்கிறோம். கொஸ்டின் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சியை சார்ந்தவர். பட் அரவக்குறிச்சியின் சொந்த தொகுதியில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அண்ணாமலை 6 சட்டமன்ற தேர்தல்களை கொண்ட கோயம்புத்தூர் எப்படி ஜெயிப்பார்? ஏன்னா அரவக்குறிச்சின்ற ஒரு சின்ன சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுடன் கூட்டணி இருந்த போதே 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் அண்ணாமலை. சோ ஒரு தோல்வி அடைந்த லீடர் 6 சட்டமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி இல்லாமல் அண்ணாமலை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பத்தின ஒரு அனாலிசிஸ் தான் இந்த ஷோ. நேர்களை இந்த அனாலிசிஸ்ல நான் குறிப்பாக 2 நபர்களை வெளியில வச்சிடணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், பொதுவாகவே ஒரு லார்ஜர் தன் லைஃப் இமேஜ் கொண்ட தலைவர்களை பற்றி நாம் பேசும்போது அவர்கள் தோல்வியே காணாதவர்கள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பல தலைவர்களும் தோல்வியை கண்டவர்கள் தான். 2 பேரை நான் வெளில வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாருன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா இவர்கள் தோல்வியே சந்திக்காதவர்கள் அப்படின்றதால இந்த மாதிரி ஒரு ரேரான காம்பினேஷன், இந்த மாதிரி ஒரு ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் ஹீரோஸை நம்ம வெளில வச்சுறது பெட்டர். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ். அவங்கள ஒரு நார்மல் கம்பாரிசன்ல வைக்க முடியாது. மோடியையும் எம்ஜிஆரையும் நான் சொல்லிட்டேன், கருணாநிதியின் பெயரை ஏன் சொல்லவில்லை அப்படின்னு அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். கருணாநிதி அவர்கள் குளித்தலையில் எம்எல்ஏவாக ஜெயித்தது முதல் அவர் மரணிக்கும் தருவாயில் திருவாரூரில் ஜெயித்தது வரை அவர் ஒரு எம்எல்ஏவாக தோல்வி காணவில்லை. ஆனால் ஒரு முதல்வராக ஆட்சியை இழந்தார். அதிமுகவிடம் பலமுறை ஆட்சியை பறிகொடுத்திருக்கிறார். ஆனால் மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத மோடி அவர்கள் முதலாக முதல்வர் பதவிக்கு வருகிறார். அதற்கு பிறகு நோ லுக்கிங் பேக், கண்டினியூஸா முதல்வராக இருக்கிறார் 2014 வரை. 2014ல பிரதமராக உயர்கிறார். இப்போ 3வது முறையாக மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தோடு 400 தொகுதிகளை டார்கெட் பண்ணி அவர் போறார். சோ எந்த இடத்துலயுமே அவர் பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. தோல்வியே காணாமல், ஆட்சியையும் விட்டுக் கொடுக்காமல் பதவியிலேயே கடைசி வரை இருக்கிறார். அதேதான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் 10 வருடம் அவர் முதல்வராக இருந்தார். 3 தேர்தல்களை சந்தித்தார். 3 தேர்தலிலும் வெற்றியை பெற்றார். அவர் தோல்வி அடையவில்லை. சோ இந்த மாதிரி ஒரு ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் நம்ம வெளில தள்ளி வச்சு பார்த்துட்டோம்னா பல தலைவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் தான். அண்ணாமலை தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் ஜெயிப்பாரா அப்படின்ற கேட்கிற கொஸ்டினுக்கு ஒரு இன்ட்ரோவாக நான் கொடுக்க வேண்டியது, எல்லா தலைவர்களும் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். ஜெயலலிதா பர்கூரில் தோற்றார். ஸ்டாலின் அவர்களும் தோல்வியை சந்தித்தவர் தான். இவர்களுக்கெல்லாம் பிரதானமான அண்ணாதுரை அவர்கள், திராவிட இயக்கத்தின் தொடக்க புள்ளியான அண்ணாதுரை அவர்கள் தோல்வியை சந்தித்தவர் தான். இன்ஃபேக்ட் 1967ல திமுக எங்க ஆட்சியை பிடித்த போது அவர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலை சந்திக்காமல் பாராளுமன்ற தேர்தலில் அவர் நின்றிருந்தார். அதற்கப்புறம் எம்எல்சியாக வந்தார் அப்படின்றதுதான் வரலாறு. இந்திரா காந்தி அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இது போல மாபெரும் தலைவர்கள் எல்லாம் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவிட்டார் அப்படின்ற காரணத்துக்காக கோயம்புத்தூர் தொகுதியிலையும் தோற்றுருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட்டணி கட்சியின் ஆதரவோடு நின்ற போதும் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அண்ணாமலை 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறப்போவது எப்படி, அதுவும் கூட்டணி இல்லாமல் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நேர்களை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. சிங்காநல்லூர், பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை நார்த் அண்ட் சவுத். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா இது இப்போதைக்கு அதிமுகவின் கோட்டையாக இருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வசம் இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதி பாஜக வசம் இருக்கிறது. அதாவது பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணியின் வாக்குகள் மொத்தமாக கன்சால்டேட் ஆகி அதிமுக 5, பாஜக 1 ஜெயிச்சிருக்கு. இப்ப நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரலாம், பாஜகவின் ஓட்டுகள் அதிமுக போச்சா இல்ல அதிமுகவின் ஓட்டுகள் பாஜகவுக்கு போச்சான்னு 2 கட்சிகளும் அதற்கான கிளைமை எடுத்துக்கொண்டிருப்பதால் நாம் அதை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த தேர்தல் முடிவுல
அந்தந்த கட்சிகளுக்கு எத்தனை வாக்கு சதவீதங்கள் வந்துவிடும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2021 அவர் சந்தித்த தோல்விக்கு பிறகு இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. அரவக்குறிச்சின்ற ஒரு தொகுதியில அவர் தோத்தது விட்டுட்டு 234 தொகுதிகளிலும் நடைபயணம் மேற்கொண்டு பாஜக என்ற கட்சியை பயங்கரமா வளர்த்திருக்கிறார். வெறும் 3% கட்சி என்று ஒதுக்கப்பட்ட பாஜக இன்னைக்கு 10% வருமா, 15% வருமா, இருக்குதா இல்லையா, தாமரை மலருமான்ற கொஸ்டின் அரைஸ் ஆயிருக்குன்னா அதுக்கான முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்களின் நடைபயணம். அது சக்சஸ் ஆச்சா இல்லையான்றது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் என்றாலும் அது மிகப்பெரிய இம்பாக்டை அரசியல் ரீதியாக கிரியேட் செஞ்சிருக்கு அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. அண்ட் நேயர்களே, கோவை தொகுதியை குறிப்பாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது பாஜகவிற்கு ஒரு சாதகமான தொகுதியாகவே தான் இருந்திருக்கிறது. வாஜ்பாய் அவர்கள் காலகட்டமாகட்டும், அத்வானி அவர்கள் யாத்திரை முடித்ததுக்கு அப்புறம் நடந்த குண்டுவெடிப்பாகட்டும், அதை தொடர்ந்து பாஜக வென்றதாகட்டும், இது போல பல நேரங்களில் பாஜகவிற்கு ஒரு கோட்டையாகவே இருந்திருக்கிறது கோவை தொகுதி. 2014 வந்து பாத்தீங்கன்னா கூட பாஜக ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. அதில் கோவையை எப்படியாவது ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த முறை அதிமுக ஜெயித்தது. 2019 பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் போட்டியிட்டார். அவர் ஒரு 31% வாக்குகள் தான் வாங்கினார். ஆனா திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி 45% ஓட்டு வந்து வாங்குச்சு. ஆனா 2014லயும் 2019லயும் பாஜகவோட ஓட் ஷேர் கிட்டத்தட்ட அதே அளவு தான் இருந்திருக்கு. ஆனா 2019ல வந்து மிகப்பெரிய ஆன்டி மோடி வேவ் அப்படின்றதால அந்த ஓட் பர்சன்டேஜ் சிறிதளவு குறைஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை அந்த ஆன்டி மோடி வேவ் அப்படின்னு இல்லாம இன்ஃபேக்ட் கொங்கு மண்டலத்தில் ஒரு ப்ரோ மோடி வேவ் அப்படின்னு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில மீண்டும் பாஜகவின் வாக்கு வங்கி, ஏற்கனவே கொங்கு பகுதியில் வலுவாக இருக்கும் அந்த வாக்கு வங்கி மீண்டும் இன்னும் அதிகமாக வலுவாகும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சோ அண்ணாமலை அவர்களுக்கு ட்ரெடிஷனலாவே அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவின் வாக்கு வங்கின்றது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்க போகிறது. ஆனால் அதிமுகவிடமிருந்து இப்பொழுது அண்ணாமலை பிளவுபட்டிருக்கிற பாஜக பிளவுபட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் ஒரே அடியாக இவர்களுக்கு வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா இது சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா அப்படின்ற கேள்வியில வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் நிச்சயமாக ஒரு வகையாக தான் வாக்களிக்கிறார்கள், பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வகையாக தான் வாக்களிக்கிறார்கள். இல்ல எல்லாரும் ஒரே மாதிரிதான் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2019 வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலோடு 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்தது. அங்கே குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த அந்த விளாத்திக்குளம் தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடந்த போது அந்த பர்டிகுலர் தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில் திமுக அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு. சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்னும் போது அங்கே அதிமுக வெற்றி பெறுகிறது. அதாவது ஒரே நாளில் ஒரே பூத்துக்குள் சென்ற மக்கள், 2 வாக்குப்பெட்டிகளை பார்த்த மக்கள், ஒரு வாக்குப்பெட்டியில் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், இன்னொரு வாக்குப்பெட்டியில் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வெட்ட வெளிச்சமாகுது. சோ ஒரே நாள்ல ஒரே பூத்துக்குள்ள அட் அ டைம் பிரஸ் பண்ண வேண்டிய 2 பட்டன்லயே வந்து மக்கள் தெள்ள தெளிவாக சிந்தித்து வாக்களிக்கும் போது இது சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா அப்படின்ற வித்தியாசம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. சோ இது பிஜேபிக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ். காரணம் என்னவென்றால் சென்டிமெண்டலி வந்து பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில் மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்களே தான் ஆட்சியை தொடரப் போகிறார் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் அவர்கள் கிட்ட இருக்குது. ஐஎன்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது, எப்படியும் மோடி தான் ஜெயிக்க போகிறார். அதனால நம்ம தொகுதியிலிருந்து பாஜகவை சார்ந்த ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவது தொகுதிக்கு நல்லது அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அண்ட் செகண்ட்லி ஏதோ ஒரு ரேண்டமான பாஜக எம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது அண்ணாமலை அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கிற அந்த டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றத நாம கண்கூடாக பார்த்திருக்கோம். மோடியை பிடிக்குதோ இல்லையோ, அண்ணாமலையை பிடிக்குதோ இல்லையோ, மோடி அவர்களின் குட் புக்கில் முதல் இடத்தில் இருக்கிறார் அண்ணாமலை அப்படின்றத நம்ம பல வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். அவர் மேடையிலே உட்கார்ந்து அண்ணாமலைக்கு தட்டி கொடுத்ததாகட்டும், அண்ணாமலை வைக்கிற அனைத்து விதமான கோரிக்கைகளும் மாநில அரசியலில் பாஜகவை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு எல்லாருக்கும் பர்மிஷன் கிராண்ட் ஆகிறதையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ மோடி அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு குட் புக்கில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நமது தொகுதியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது கோயம்புத்தூர் மக்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நேரடியான ஒரு தொடர்பை கொடுக்கும் அப்படின்றத கோயம்புத்தூர் மக்கள் திடமாக நம்புகிறார்கள். சோ இந்த ஒரு சென்டிமெண்ட் ஃபேக்டர் ஏற்கனவே ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடிய பாஜகவின் வாக்கு வங்கி ஆன்டி மோடி வேவ்ன்றது ஒரு ப்ரோ மோடி வேவா மாறி இருக்கிற இந்த சமயத்தில்
அண்ணாமலை அவர்களின் எழுச்சி பிளஸ் மோடி அவர்கள் தான் வெல்ல போகிறார் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் இருக்கு. இதை 4 ஃபேக்டரையும் தாண்டி ஒரு ஃபேக்டர் என்னன்னா கடைசி நேரத்துல அண்ணாமலை கொடுத்திருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை என்கிற மாபெரும் ஒரு புஷ். காரணம் என்னென்றால் நேர்களே, மற்ற காம்படேட்டர்ஸ் எல்லாம் அதிமுக திமுகவை சார்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் நான் உரிமையை மீட்டு கொண்டு வருவேன், பாராளுமன்றத்தையே முடக்கிற அளவுக்கு நான் சண்டை போடுவேன், உரிமை வரலைன்னா பாராளுமன்றத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிற அந்த நேரத்துல நான் 100 வாக்குறுதிகளை கொடுக்கிறேன், அதை 500 நாட்களில் நிறைவேற்றி காட்டுகிறேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி புத்தகத்தையே வெளியிட்டு இருக்கிறார் அண்ணாமலை. அண்ட் மற்றவர்கள் மாதிரி கோயம்புத்தூர் தொகுதியில் பொதுவா சொல்லாம, கோயம்புத்தூர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், பல்லடம், சூலூர் மற்றும் கோயம்புத்தூர் நார்த் அண்ட் சவுத் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியே ஒரு வாக்குறுதியும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு அவர் கான்பிடண்டா இருக்காருன்னா, நான் ஜெயிச்சிட்டா டைரக்டா நரேந்திர மோடி அவர்களுடைய பேசி என்னுடைய தொகுதிக்கு 500 நாட்களில் இந்த அனைத்து விதமான கட்டமைப்புகளையும் நான் செய்து விடுவேன்ற அளவுக்கு ஒரு கான்பிடென்ட்டா கொடுத்திருக்காரு. இது ஒரு ஜெயிக்கிற குதிரை ஃபீல அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்திருக்குது. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அடுத்த 500 நாட்களுக்கு என்ன செய்ய போறன்ற ஒரு பிளானோடவே இருக்காரு. மோடி ஜெயிக்க போறாரு, ஆன்டி மோடி வேவ் குறைஞ்சு ப்ரோ மோடி வேவ்னு ஒண்ணு இருக்கு. ட்ரெடிஷ்னலாவே பாஜக இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அண்ணாமலை ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டும் மக்கள் மத்தியில் வந்து விட்டது. இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுது அரவக்குறிச்சியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட்டணியோடு 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அண்ணாமலை அவர்கள் 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கோயம்புத்தூரில் கூட்டணி இல்லாமல் பாஜகவின் ட்ரெடிஷ்னல் வாக்கு வங்கி, மோடி அவர்களின் பலம் பிளஸ் வாக்குறுதிகள், இந்த எல்லா ஃபேக்டரும் கம்பைன் பண்ணி தனிப்பட்ட அண்ணாமலை அவர்களுடைய பாஜக அவர்களுடைய எழுச்சி, இந்த ஃபேக்டர் எல்லாம் சேர்த்து அண்ணாமலை வெற்றி பெறுவது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பாக தான் நம்ம பார்க்க முடியுது. சோ சொந்த தொகுதியில் அரவக்குறிச்சியில் தோற்ற அண்ணாமலை 6 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட பாராளுமன்ற தொகுதியான கோவையில் வெற்றி பெறுவது எளிது அப்படின்னு தான் நம்மளுடைய சர்வே முடிவுகள் சொல்லுது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.